தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசர்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். இன்னைக்கு ராத்திரி ஒரு கழுதியின் மேல ஏறி அலங்கத்தை சுத்தி பார்க்கிறாரு இரவு நேரத்தில். அப்பொழுதுதான் தெரிகிறது அலங்கம் இடிபட்டு அலங்கோலமாயிருக்கிறது. வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அலங்கத்தில் பல வாசல்கள் உண்டு. இதில் ஒன்று குப்பை மேட்டு வாசல், தண்ணீர் வாசல், ஆட்டு வாசல், அப்படி நிறைய இருக்குது. அந்த வாசல்களெல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதை கண்டார். அலங்கம் இடிக்கப்பட்டு வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு குப்பை மேடாயிருக்கிறது. அதை அவர் கண்டு ஆய்வு செய்தார். இது எப்படி கட்டுறது, யாரை கொண்டு கட்டுறது, எவ்வளவு தேவை என்று இடிந்து கிடந்த குப்பை மேட்டை அவர் ஆய்வு செய்தார். இந்த ஆயத்தங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இடிந்து கிடந்த குப்பை மேடு, அந்த குப்பை மேட்டை ஆய்வு செய்தார். ஏன் அந்த அலங்க குப்பை மேடாகிவிட்டது? முற்பிதாக்களின் பாவம், அக்கிரமம், அநியாயம் விளைவு கர்த்தர் நேபுகாத்நேச்சார் அனுப்பினார். அலங்கத்தை இடித்து சுக்கு நூறாக்கி குப்பை மேட்டாக்கினார். அந்த குப்பை மேட்டைத்தான், இடிபாடுகளைத்தான், சுட்டரிக்கப்பட்ட இடத்தைத்தான் அவர் ஆய்வு செய்தார். நம்ம வாழ்க்கையில, சபைகளிலே நிறைய காரியங்கள் இப்படி குப்பை மேடா இருக்குதுங்க, இடிக்கப்பட்டிருக்கிறது. ஜெப வாழ்க்கை இடிக்கப்பட்டுதா இல்லையா? போன வருஷம் இந்த மாதிரி இந்த வருஷம் கிடையாது. நான் சொல்லுவேன் உங்களுக்கு, ஜெப வாழ்க்கை இடிந்து குப்பை மேடா இருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை குப்பை மேடா இருக்கிறது. உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள், சகோதர சகோதரிகள் உறவுகள் குப்பை மேடா இருக்குதுங்க. ஆனால் நமக்கு வைராக்கியம் இருக்கிறது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், எதையாக செய்யணும், செபிக்கணும், பரிசுத்தம் வாழணும். இல்லாம இல்ல, இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அலங்கம் எல்லாம் இடிபட்டு இடிபாடுகள் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது போல நம்ம வாழ்க்கையில இன்னும் அந்த வைராக்கியம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது, இல்லாம இல்லை. இப்பொழுது அந்த கொஞ்சத்தின் மேல்தான் அலங்கம் கட்டப்பட வேண்டும். கர்த்தர் இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள உங்களை கொண்டு கர்த்தர் கட்டி முடிக்க போகிறார். மகத்துவமான காரியங்கள் நடக்கத்தான் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.